வேத புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த வேத புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் சொல்லப்படுகிறது. நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர், நம்மை உண்டாக்கின ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு காரியம் சொல்லப்படுகிறாரு. அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறாரு. இந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவருக்கு ஆயிரக்கணக்கான பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் சமாதானத்தின் தேவன், அவர் நம்பிக்கையின் தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமானவர், இப்படி நிறைய பெயர்கள் சொல்லப்படுகிறாரு. அவருடைய ஒவ்வொரு பெயரிலும் அர்த்தமும் வல்லமையும் ஆசீர்வாதமும் உண்டு. இந்த இடத்துல அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, நான் உனக்கு ஆறுதல் தருகிற ஒரு தேவன். என் மகனே, நான் உனக்கு ஆறுதல் தருகிற ஒரு தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவனா. எந்த பிரச்சனை உங்களுடைய வேதனைப்படுத்தி, காயப்படுத்தி, துக்கப்படுத்தி இருந்தாலும் அந்த காயத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆறுதலை ஆண்டவரால் தர முடியும். உடைய உள்ளம் காயப்பட்டு, வேதனைப்பட்டு, அதனால் மனம் உடைந்து, நம்பிக்கை இழந்து, வேதனையோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து சொல்லுகிறார், என் மகனே, நான் உனக்கு ஆறுதல் செய்கிற ஒரு தேவன். என் மகளே, நான் உனக்கு ஆறுதலின் தேவன். ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஏன் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? என் உள்ளத்தில் இந்த காயம் இருக்கிறது, இந்த வேதனை இருக்கிறது, யாரிடத்திலுமே சொல்ல முடியாத இந்த துக்கம், பாரம் இருக்கிறது. அப்படி காயப்பட்ட உள்ளத்தோடு நீ இருந்து கொண்டிருக்கிறாயா மகனே, மகளே? உங்கள் பக்கத்தில் தான் இன்றைக்கு இயேசு வந்து நிற்கிறார். அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற ஒரு தேவன். ஒருவேளை பாவத்தின் நிமித்தம் உள்ளம் காயப்பட்டு யாரிடத்தில் இது சொல்ல முடியும்? என்னால் இந்த பாவத்தை விடவும் முடியவில்லை, நிம்மதியாக இருக்கவும் முடியவில்லை, இது என்ன வாழ்க்கை என்று மனம் கலங்கி நிற்கலாம். ஆண்டவர் இயேசு வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். நான் உனக்கு ஆறுதல் தருவேன், இந்த காயங்களை மாற்றுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒருவேளை வியாதி நிமித்தம் உடைய உள்ளம் காயப்பட்டிருக்கலாம். எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது? எங்கள் குடும்பத்தில் ஏன் இப்படி ஒரு வியாதி வந்தது? உங்களுடைய உள்ளத்தில் ஒரு துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். நான் பக்தியாக தானே இருக்கிறேன், கடவுள் நம்பிக்கையோடு தானே இருக்கிறேன், நான் கடவுளெல்லாம் தேடுகிறேனே, எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்து விட்டதே, மருத்துவம் கைவிட்டு விட்டதே, இவ்வளோ பணம் சொல்ல பண்ணி சுகத்துக்கான அறிகுறி கூட தெரியவில்லையே, நான் என்ன பாவம் செய்து விட்டேன், என்ன சாபம் என்னை தொடருகிறது? உள்ளுக்குள்ளே ஒரு வேதனை, ஒரு காயம், இரவெல்லாம் தூங்க முடியாதபடி கண்ணீர், வேதனையிலே இரவும் பகலும் கழித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பக்கத்தில் இயேசு வந்து நின்று சொல்லுகிறார், என் மகனை, நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன், நீ கலங்காதே. இந்த ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஒருவேளை பிசாசினால் உண்டான போராட்டம், மனதில் பாதிப்புகள், டிப்ரெஷன், மன அழுத்தம், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளே குழப்பமான நிலைமை, என்ன செய்வதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு வேதனை, யாரிடத்தில் சொன்னாலும் அதை புரிந்து கொள்வாங்களா, அதை சரியாக விளங்கி கொள்வாங்களா, என்னையே குற்றப்படுத்தி விடுவாங்களா, இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம், இருதயம் காயப்பட்டு ஒரு இருதயத்துக்குள்ளே நீங்கள் அழுது கொண்டிருக்கிற ஒரு நிலைமை, நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், மரித்து விட்டால் நலமாயிருக்குமே என்று வாழ்க்கையை வெறுத்துவிட்ட ஒரு கசந்த நிலைமை, அப்படி தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களா? இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து சொல்லுகிறார், என் மகனே, நான் உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன், நான் உன்னை அறிந்திருக்கிற தேவன், நான் உனக்கு ஆறுதல் தருகிற தேவன். நான் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடைய காயங்களை மாற்றி உங்களை ஆறுதல் படுத்தி அதற்காக அற்புதம் செய்து ஆண்டவர் உங்களை மகிழ்விக்க போகிறார். அதற்காக இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அவர் எப்படி மனிதர்களை ஆறுதல் படுத்தினார், காயப்பட்ட உள்ளத்தோடு இருந்தவர்களை எப்படி ஆறுதல் படுத்தி அவருடைய துக்கங்களை மாற்றினார் என்று நிறைய சம்பவங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் உலாவின அந்த நாட்களில் யோவான் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது,
எருசலேமிலே பெதஸ்தா என்ற குளத்தின் அருகே ஒரு மனிதன் படுத்திருக்கிறான். 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனிதன். 38 வருஷம் அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கை ஆகிவிட்டான். கை கால்களெல்லாம் செயலற்று போயிருக்கும். நம்பிக்கை இழந்து போன ஒரு மனிதன். இப்பொழுது அவனை தேடி யாரும் வருவது இல்லை. 38 வருஷம் கடந்து விட்டது. குடும்பத்தாரும் கூட அவனை மறந்து போயிருப்பார்கள். அவனுக்கு அன்பு காட்டவும் ஆறுதல் சொல்லவும் உற்சாகப்படுத்தவும் யாரும் இல்லை. தனிமையாய் படுத்திருந்த நான் என்ன பாவம் செய்தேனோ இந்த மாதிரி கஷ்டப்படுகிறேன் என்று தன்னையே நினைத்து அவன் வேதனைப்பட்டு கலங்கினவனாய் படுத்திருந்திருக்க வேண்டும். இயேசு அவனை தேடி போகிறார். அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், சுகமாக வேண்டுமென்று நீ விரும்புகிறாயா? மகனே, நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா? 38 வருஷம் வியாதி படுக்கை, சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்டு கை கால்களெல்லாம் செயல் இழந்து அவன் மனதெல்லாம் விட்டு போயிருக்கும். அப்படியே மனம் சோர்ந்து போயிருக்கும். எனக்கென்று யாரும் இல்லை, எனக்கு அன்பு காட்ட ஆதரவாய் பேச யாரும் இல்லை என்று கலங்கி நின்ற ஒரு மனிதன். இயேசு அவனை தேடி போய் சொல்லுகிறார், நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தை பார்த்தீங்களா? அவனுடைய பாவத்தினால தான் இந்த வியாதி என்பதை இயேசு அறிந்திருந்தார். இதே அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் அவனை சுகமாக்கின பின்பு சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே, அதிக கேடானது வரும் என்று எச்சரித்தார். அவன் பாவத்தினால தான் வியாதின்னு இயேசுவுக்கு தெரியும். ஆனால் இயேசு அவனிடத்தில் வந்து, நீ ஏன் வியாதிப்பட்ட தெரியுமா, உன் பாவம் என்ன தெரியுமான்னு அவனை குற்றப்படுத்தவில்லை. ஏற்கனவே அவன் காயப்பட்டு வேதனையோடு படுத்திருக்கிறான். வியாதியின் வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தேவை. அதனால் ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், சுகமாக வேண்டுமென்று நீ விரும்புகிறாயா? நீ இந்த வேதனையிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஐயோ, இதுவரை யாருமே என்னை இப்படி கேட்டதில்லையே. நான் சுகமாவேன் என்று யாருமே சொன்னதில்லை. நான் சுகமாகும்படி விரும்புகிறேன் என்பதை கூட யாரும் கேட்கவில்லை. என்னை விசாரிக்க கூட யாருமே வந்ததில்லை. யார் இவர்? என்னை நேசித்து என்னை அன்பாய் விசாரிக்கிறாரே, ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறாரே என்று இயேசுவை பார்க்கிறான். இயேசு சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட. அவ்வளவுதான். அந்த வார்த்தை அவன் கேட்ட உடனே ஒரு வல்லமை சரீரத்தில் இறங்கினது. அவனுடைய சரீரத்தில் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாம் சுகமானது. பலவீனமெல்லாம் மாறினது. 38 வருஷம் படுத்த படுக்கையில் எழும்புகிறான். இவனால் கை கால்களை பயன்படுத்த முடியுது, எல்லாம் செயல்படுகிறது, நடக்க முடிகிறது. எல்லாம் அவனை சோதித்து பார்க்கிறான். மகிழ்ச்சி, என் சரீரத்தில் என்ன நடந்தது, எல்லாம் புதிதாகிவிட்டதே. படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போன்றாரு. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு நடந்து போகிறான். ஒரு அற்புதமான சுகம். ஆறுதலான வார்த்தை சொல்லிவிட்டு இயேசு அப்படியே போய்விடவில்லை. அவனுக்கு அற்புதம் செய்து அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என் மகளே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை வருட வியாதி, இத்தனை வருஷம் கஷ்டப்படுறேனே, பிறந்ததுலேருந்து இந்த வியாதி, இந்த வேதனை, 20 வருஷமாக இந்த வேதனை, வலி, ஐயோ மருத்துவம் என்னை கைவிட்டு விட்டதே அப்படின்னு மனம் கலங்கி நிற்கிறீர்களா? யாருமே என்னை புரிந்து கொள்ளலை, என் வேதனையை அவங்க அறிந்து கொள்ளவில்லை, எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சோர்ந்து போனீங்களா? இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து நின்று சொல்லுகிறா, என் மகளே, நீ சுகமாக விரும்புகிறாயா? என் மகனை சுகமாக விரும்புகிறாயா? உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள் அவரிடத்தில். உடனே உடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றும். ஆமாண்டவரே, நான் சுகமாக விரும்புகிறேன், என்னை சுகமாக்குங்கன்னு சொல்லுங்கள். இயேசுவே என்னை சுகமாக்கும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். நீங்கள் கேட்ட ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நான் சொன்னாலே, எங்கள் ஒரு பக்கத்தில் ஏரல் என்ற ஒரு ஊர் இருக்கிறார். அதுதான் தாலுகாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே நாலுமாவுடைய தாலுக்கா ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் ஏரல் என்பது. அங்கே பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு குடும்பம் இருந்தது. அதில் அந்த சகோதரிக்கு திருமணம் ஆயிற்று. அவருடைய வயிற்றில் ஒரு பிரச்சனை, வலி உண்டாகி கொண்டே இருந்தது. திருமணமாகி சில வருடங்கள் ஆயிற்று, குழந்தையும் இல்லை, வயிற்றிலே வலி. டாக்டரிடத்திலே கொண்டு போகலாம். ஒரு ஏழை குடும்பத்தை
சார்ந்தவர்கள். அந்த கணவரும் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதிக்கிறவர், ஏழை குடும்பம். சரி, மனைவிக்கு இப்படி கஷ்டப்படுகிறாள் என்று ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கே போய் எல்லா ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க, டாக்டர்ஸு கர்ப்பப்பையில் ஒரு பெரிய கட்டி வந்து விட்டது, அதனால் இந்த மகளுடைய உயிருக்கு ஆபத்து. அப்போ என்ன செய்யணும், கர்ப்பப்பையையே எடுத்து விட வேண்டும். அந்த கட்டி அந்த கர்ப்பப்பையில் இருக்கிறதுனால கட்டியை மாத்திரம் எடுக்க முடியாது. அந்த மாதிரி பாதிப்பு கர்ப்பப்பையில் வந்து விட்டது. கர்ப்பப்பையையே அப்புறப்படுத்தினாதான் அந்த மகள் உயிர் பிழைக்க முடியும், இல்லாட்டா அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டார்கள். பெரிய ஒரு அதிர்ச்சியோடு வீட்டுக்கு வந்தார்கள். கணவன் பார்த்தார், கர்ப்பப்பையை எடுத்து விட்டால் நமக்கு குழந்தையும் இல்லை, அதன் பிறகு குழந்தையும் பிறக்க வாய்ப்பில்லை. அடுத்தது ஆப்ரேஷன் பண்ணணுமானா அதுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் தேவை. அதுக்கு நான் எங்கே போவது? ஒரு பக்கம் பண பிரச்சனை, இன்னொரு பக்கத்தில் கர்ப்பப்பையை எடுத்து விட்டால் அடுத்து குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. அதனால் எப்படி இவளோடு வாழுவது? பாருங்கள், கணவன் தன் மனைவியை பார்த்து சொன்னால், அவருடைய பெற்றோருடைய வீட்டில் வந்து விட்டு இனிமேல் நீ உன் பெற்றோர் உன்னை பார்த்து கொள்ளட்டும், இனிமேல் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. எப்படி நான் வாழ்வது? கர்ப்பப்பையை எடுத்து விட்டால் குழந்தையே பிறக்காது, எப்படி வாழ்வது? ஒரு கணவன் பாருங்க, அந்த மனைவியினுடைய வேதனை கூட புரிந்து கொள்ளாமல் கொண்டு வந்து பெற்றோருடைய வீட்டிலே விட்டு போய்விட்டான். அவ்வளவுதான். இப்போ அந்த மகள் வியாதியின் வேதனை ஒரு பக்கம், கணவன் தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டான், கைவிடப்பட்ட நிலைமை ஒரு பக்கம். வேதனையில் அழுது கொண்டே நாட்களை கழித்து கொண்டிருந்தான். என்ன நடக்கும் எப்படின்னு? அவருடைய பெற்றோரும் ஏழை குடும்பம், ஆஸ்பத்திரிலாம் போய் ஆயிரக்கணக்காக பணம் செலவு பண்ண வசதி இல்லாத குடும்பம். அழுது நாட்களை கழித்து கொண்டிருந்தாள். காயப்பட்ட ஒரு உள்ளம், வேதனைப்பட்ட ஒரு சரீரம், வேதனையோடு இருந்த சமயம் பக்கத்து வீட்டில் இருந்த கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி சொன்னாங்க, பக்கத்தில் நாலுமாவுடைய ஊர் இருக்குது, அங்கே நிறைய பேர் பிரார்த்தனைக்கு போகிறாங்க, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறாராம், நீ எதுக்கு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற? நீயும் ஒரு கடிதம் எழுதி போட்டால் கூட ஜெபம் பண்ணுவாங்களாம், உன் பிரச்சனையை எழுதி போடு, அவங்க உனக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. நீ கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி தான். இந்த ஊழியத்தை பற்றி கேள்விப்பட்டு சொன்ன உடனே அந்த மகள் ஒரு வேதனையோடு அதெல்லாம் விளக்கமாக எழுதி, என் கணவர் என்னை கைவிட்டுட்டு போயிட்டார், டாக்டர்ஸும் இப்படி சொல்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் போய் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பண வசதியும் கிடையாது, என் ஏழை பெற்றோரும் கண்ணீர் வடிக்கிறாங்க, என் வாழ்க்கையை முடிந்து போனது, அவ்வளவுதான், எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் என்று எழுதியிருந்தாள். அந்த கடிதம் என் கையில் கிடைத்தது. அந்த கடிதத்தை வாசித்த போது என் இருதயம் ரொம்ப பாதிக்கப்பட்டார். பாவம், அந்த மகள் வியாதியின் போல ஒரு பக்கம் வேதனை, கணவனால் கைவிடப்பட்ட நிலைமை ஒரு பக்கம். அதனால் ஒவ்வொரு மாதமும் திறப்பின் வாசல் ஜெபம் நடக்கும்ல, அந்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் நான் இந்த கடிதத்தை வாசித்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம், இந்த மாதிரி ஒரு மகள் எழுதியிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய துக்கம், அந்த மகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும், ஜெபிக்கலாம் என்று வாசித்த பொழுது எல்லாரும் ஜெபம் பண்ணினோம். அந்த மகளுக்காக பேரை சொல்லி ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? கடிதம் எழுதிவிட்டு அந்த மகள் இந்த ஜெபம் எங்கே நடக்குன்னு விசாரித்து அந்த மகள் இன்றைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிறார்கள். நம்மளுக்கு தானே சொல்லி ஜெபிக்கிறாங்க, நம்ம கடிதத்தை தான் வாசிக்கிறாங்க, நமக்காகத்தான் ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மகள் கண்ணீரோட, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இயேசுவே எனக்கு ஒரு சுகம் கொடுங்க, எல்லாரும் எனக்காக ஜெபிக்கிறாங்க, என் வாழ்க்கையை முடிந்து போய்விட்டார், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு அந்த மகள் கண்ணீரோடு ஜெபித்தார். அந்த மகளுடைய கண்ணீரை இயேசு கண்டார். அதே நாளில் ஆண்டவருடைய வல்லமை அவளை தொட்டார். தன்னை ஒரு வல்லமை தொட்டதை உணர்ந்தாங்க, அற்புதம் நடந்து விட்டதை உணர்ந்தாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ சரீரத்தில் ஒரு மாற்றம் தெரிகிறது. அந்த சுகவீனம் அதெல்லாம் மாறி மாற்றத்தை உணர்கிறார்கள். அவங்க இயேசுவே இயேசுவன்னு ஜெபித்து கொண்டிருக்கும் போது வேண்டான்னு விட்டுட்டு போன கணவர் மறுபடியும் தன் மனைவி எனக்கு வேணும்னு தேடி வந்து விட்டார். அந்த மனைவியை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டார். ஆஸ்பத்திரி கொண்டு போய் பார்த்தா கட்டி காணவில்லை, கட்டி இல்லை, ஒரு அற்புதமான சுகம்.
அந்த மகள் தன் கணவரோடு சேர்ந்து சந்தோஷமாய் வாழும்படி இயேசு செய்தார். நம் இயேசு உடைக்கிறார். ஊழிய குழுவினர் கிராமத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க போன போது இந்த சகோதரி கையில் குழந்தையோடு வந்து சொன்னாங்க, 4 மாடியிலேருந்து வர்றீங்களா? ஆமாம், அங்கே தான் எனக்கு அற்புதம் நடந்துச்சு. என் கர்ப்பப்பையை எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து அழுது கண்ணீரோடு இயேசுகிட்ட ஜெபம் பண்ணேன். அந்த கட்டியும் போயிட்டு எனக்கு ஒரு குழந்தைய ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இந்த இயேசுவை நான் மறக்க மாட்டேன், அந்த இயேசுவை நான் விட மாட்டேன், அந்த இயேசு தான் எனக்கு எல்லாம் என்று அந்த ஏழை மகள் சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர். அவர் எந்த மத வித்தியாசமும் பார்க்கிற தேவன் அல்ல. தன்னை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் பார்க்க அவருக்கு தெரியாது. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கூப்பிடும்போது காயப்பட்ட உள்ளம், வேதனைப்பட்ட உள்ளம், அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அவங்களுக்கு அற்புதம் செய்து மகள பண்ணுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். அவர் ஆறுதலின் தேவன். நான் ஆறுதல் படுத்துகிறேன். உங்களை ஆறுதல் படுத்தி வெறும் வார்த்தையில் சொல்லிவிட்டு போவது அல்ல, அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கான அற்புதத்தை செய்வார். இனி அவ்வளவுதான் என்று மருத்துவம் கைவிட்டு இருக்கலாம், இயேசு உங்களை குணமாக்க முடியும். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அவருடைய பெயரை சொல்லி விசுவாசத்தோடு செபிக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் பாருங்கள், இந்த மனிதன் 38 வருஷம் இனி அவ்வளவுதான் என்று நினைத்திருந்த இந்த நம்பிக்கையெல்லாம் இழந்து போன நேரத்தில் இயேசு வந்து சுகமாக்கி அனுப்பினார். நம்பிக்கை இழந்துட்டீங்களா? எல்லா மருத்துவமும் பார்த்துட்டோமே, எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டோமே, எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு பார்த்துட்டோமே, எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி மந்திரவாதம் பண்ணிட்டோம், எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோமே, எல்லாம் முடிந்தது. நம்பிக்கை இழந்து போயிட்டீங்களா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உங்களுக்கு. அவர் உங்களை நேசிக்கிறவர், உங்களுக்காக பரிதபிக்கிறவர், உங்களை ஆறுதல் படுத்துகிறவர், உங்களுடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். பிரியமானவர்களே, இயேசு ஆறுதலின் தேவன். நீங்கள் காயப்பட்ட உள்ளத்தோட ஆறுதலுக்காக ஏங்குனீங்க தானே? அதனால தான் ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். வியாதி வந்துட்டு, இந்த கஷ்டம் வந்துட்டு, நான் என்ன பாவம் செய்தேனோ? உங்களையே நீங்கள் குற்றப்படுத்துறீங்களா? நான் என்ன பாவம் செய்தேனோ, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, அவ்வளோதானா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டாரு, உன் வேதனை நீங்க சுகமாயிரு, நீ அழாதே என்று ஆறுதல் படுத்துகிற தேவன். அவர் உங்களை குற்றப்படுத்த மாட்டார். நீ ஏற்கனவே காயப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் அந்த காயங்களை மாற்றுகிறவர், ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறவர். அப்படி ஆறுதல் உங்களுக்கு வேணுமா? இயேசு ஆறுதலின் தேவன். என் உள்ளத்தில் வாங்கப்பா, எங்கள் குடும்பத்தில் வாங்க, எங்களுடைய காரியத்தை மாற்றி எங்களுக்கு ஆறுதல் செய்யுங்க அப்படி கூப்பிடுங்களேன். அவர் உதவி செய்வார். நீங்கள் அவரை தேடி வேறு எங்கே போண்டாம், பணம்லாம் செலவு பண்ண வேண்டாம். இப்போவே இங்கேயே இயேசுவே நீங்கள் ஆறுதலின் தேவன்னு சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் ஆறுதல் தாங்க, இந்த வியாதியை குணமாக்கிருங்க, என் குடும்ப கஷ்டத்தை மாற்றுங்க, எங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் செஞ்சிருவார். நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் கூட சேர்ந்த நான் ஜெபம் பண்ணட்டுமா? அப்படியே முடிஞ்சால் முழங்கால் போடுங்க, அல்லது அப்படியே கை கூப்பி கண்ணை மூடி இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி, நீங்கள் எனக்கு ஆறுதல் கொடுக்க சிலுவையில் உங்களையே பலியாக கொடுத்தீங்களப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. தகப்பனே, இதோ இந்த பிள்ளைகள், இயேசுவே எனக்கு ஒரு ஆறுதல் வேணும், இந்த வியாதி சுகமாகணும், கஷ்டங்கள் நீங்கணும், கண்ணீர் துடைக்கப்படணும். மனவேதனையோடு பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு செபிக்கிறாங்க. இவங்களுக்காக சிலுவை சுமந்தீங்க, அடிக்கப்பட்டீங்க, ஆண்டவரே நொறுக்கப்பட்டீங்க. அதை நினைத்தருளுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்காக சிலுவையில் உண்மை பலியாய் கொடுத்ததை நினைத்தருளுங்க. என்னுடைய பாவத்தை மன்னிச்சு அந்த வியாதியை குணமாக்குங்க. அந்த நோய் மாறட்டும். அந்த மரண வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆஸ்துமா வியாதி, கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பாதிக்கப்பட்ட சிறுநீரக சுகம் அடையட்டும், கல்லீரல் சுகம் அடையட்டும், இருதயம் சுகம் அடையட்டும். அற்புதம் செய்யுங்க. நான் என்ன பாவம் செய்தனோன்னு கலங்குறாங்களப்பா. பாவத்தை மன்னிச்சு அவங்களுக்கு அற்புத சுகம் கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற வறுமை மாறட்டும்,
கண்ணீர் துடைக்கப்படட்டும், வேதனைகள் நீங்கட்டும். அவங்க ஆறுதல் படைத்த ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, இன்றைக்கு செய்யுங்கப்பா. இன்றைக்கே ஒரு மாற்றம் அந்த வீட்டுக்குள்ள வரட்டும், அவருடைய வாழ்க்கையில வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகமும் மாற்றமும் உண்டாகட்டும். ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் தொட்டதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம். நல்ல மாற்றத்தை காணட்டும். இன்றைக்கே ஒரு அற்புத மாற்றம் வீட்டுக்குள்ளே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.